அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரீட் சுவிட்ச்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி பிஎல்சி கூட ஒயரிங் பண்றது பிளஸ் ரிலே கூட எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரீட் சுவிட்ச்னா என்ன, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீட் சுவிட்ச்னா என்ன, மேக்னெட்டிக் ரீட் சென்சார்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம சிலிண்டர்ல அதோட அட்வான்ஸ் பிளஸ் ரிட்டர்ன் பொசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ரீட் சுவிட்ச் எடுப்போம். எடுத்து நம்ம சிலிண்டர்ல யூஸ் பண்றது மூலமா அதோட பொசிஷன் வந்து நம்ம பிஎல்சிக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரீட் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு ரீட் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீட் சுவிட்ச்னா என்ன அப்படின்னா, உள்ள ஒரு பிஸ்டன் இருக்கும். ஸோ அந்த பிஸ்டன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும் சிலிண்டருக்குள்ள. ஸோ பிஸ்டன்ல ஒரு மேக்னெட்டிக் ரிங்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் ரிங் மூவ் ஆகிட்டே இருக்கும் பிஸ்டன் மூவ் ஆகிறப்ப. ஸோ எப்போ இந்த சென்சார் கிட்ட வருதோ இந்த மேக்னெட்டிக் ரிங்கும் இதுவும் வந்து சென்ஸ் ஆகிட்டு அப்போ வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் ரீட் சென்சார், எங்க மேக்னெட் இருக்கோ அதை ரீட் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற கான்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிட்டு சிக்னல் கொடுக்கும், ஓகே பிஸ்டன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பிஸ்டன் இங்கே வச்சு சிக்னல் சொல்லுவோம். பட் நமக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, பாத்தீங்கன்னா இது இன்னொரு இன்னர் வியூன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, பிஸ்டன் இருக்கு, இதுல மேக்னெட்டிக் ரிங் வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் ரிங் நம்ம இங்க ஒரு சென்சார் நான் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சென்சார்ல ஒரு ஃபீல்டு இருக்கு, இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ரிங் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய வியூக்கு எப்படின்னா சிலிண்டர் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அட்வான்ஸ் ஆனதும் ஒரு பொசிஷனுக்கு வரும். நம்மளுக்கு அட்வான்ஸ்ல எனக்கு இந்த பொசிஷன் ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் நம்மளுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ரீட் சுவிட்ச் வந்து சென்ஸ் பண்ணிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அப்போ வந்து பிஎல்சிக்கு வந்து ஒரு சிக்னல் போகும், இந்த பிஸ்டன் இங்க வந்து ஓகே எனக்கு வந்து நான் வந்து சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் சுவிட்ச் வந்து சிக்னல் கொடுக்கும். உடனே வந்து சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வந்து சிலிண்டரோட அட்வான்ஸ் பொசிஷன். ஓகே, ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி ஆகுதுன்னா, சிலிண்டர் பிஸ்டன்ல ஒரு மேக்னெட்டிக் ரிங் இருக்கும். அந்த ரிங் வரப்ப இதுவும் சென்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரீட் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். மேக்னெட்டை எப்போ இந்த மேக்னெட் சென்ஸ் பண்ணுதோ அப்போ அதுக்குள்ள இருக்க என்னவோ கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு பிஎல்சிக்கு இன்புட் தரும், ஓகே நான் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிஎல்சி அட்வான்ஸ் காயிலோட அவுட்புட்டை ஆஃப் பண்ணி விட்டுரும். சிலிண்டர் வந்து அந்த பொசிஷன்ல ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ரிவர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிவர்ஸ்க்கும் இருக்கும், ஃபார்வர்டுக்கும் நம்ம கட் ஆஃப் பண்ணதுக்கும் வச்சிருப்போம், ரிவர்ஸுக்கும் வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரீட் சுவிட்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வாங்க எப்படி நம்ம ரீட் சுவிட்சை ஒயரிங் பண்றது பிஎல்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளஸ் ரிலே கூட எப்படி ஒயரிங் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்லைடில் பார்த்த ரீட் சுவிட்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி மேக்கு. ஸோ இங்கே என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து இங்கே ஒரு டெர்மினல் பிளாக் இருக்குது. இந்த டெர்மினல் பிளாக்கு ப்ளஸ் பிஎல்சி. ஓகே, ஓம்னான் பிஎல்சியில் நான் வந்து இன்புட்டில் கொடுத்துருக்கேன். எப்படின்னா எனக்கு எப்போ இது சென்ஸ் ஆகுதோ எனக்கு அப்போ வந்து இன்புட் போகும், ப்ளஸ் ரிலேவும் ஆக்டிவேட் ஆகும். இந்த டெர்மினல் பிளாக்கில் மொத்தம் 1 to 10 இருக்குது. ஸோ 10ல் 1லேருந்து 4 வரைக்கும் நான் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் 7லேருந்து 10 வரைக்கும் மைனஸு, 5 6 ஃப்ரீயாக இருக்குது. அந்த 5ல் கொண்டு போயிட்டு நான் வந்து ரீட் சுவிட்ச் இன்புட் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் சுவிட்சில் மொத்தம் 3 ஒயர் வரும், ப்ரௌன் பிளாக் ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் ரீட் சுவிட்சு. ப்ரௌனில் வந்து நம்ம ப்ளஸ் 24 வோல்ட் கொடுக்கணும், ப்ளூவில் 0 வோல்ட் கொடுக்கணும், பிளாக்கில் வந்து நம்மளுக்கு ரீட் சுவிட்சோட அவுட்புட்டு அதை நம்ம வந்து பிஎல்சிக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிஎல்சி இல்லை வேறு ஏதாச்சும் டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் நீ வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரீட் சுவிட்ச்லேருந்து போகிற 3 கேபிள். ஓகே, ப்ரௌனு, பிளாக்கு, அப்புறம் ப்ளூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரௌன் வந்து நான் பாசிட்டிவில் கொடுத்துருக்கேன், ப்ளூ வந்துட்டு நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். இது இப்போ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கேபிள் தான் பிளாக்கு, இது வந்து ரிலேக்கு நான் கொடுத்துருக்கேன், ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் பிஎல்சிக்கும் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ரீட் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ மேக்னெட்டிக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் மேக்னெட் கிட்ட வந்து ரீட் சுவிட்சை கொண்டு போகிறேன். ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிறது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் சிலிண்டர்ஸ்லேயும் பிஸ்டனில் வந்து மேக்னெட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்டனில் இந்த ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க மேக்னெட் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம சிலிண்டரில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்போம். இதை மவுண்ட் பண்ணுறப்ப மேக்னெட் வந்து இந்த ரீட் சுவிட்சுக்கு க்ளோஸாக வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகிறப்ப பாருங்கள் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறப்போ இங்கே வந்து மேக்னெட் வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு ரிலே ஆன் ஆகுது பாருங்கள். ஸோ எடுத்தால் ரிலே ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு இன்புட் வருது. பிஎல்சி சைட்லேயும் பாருங்கள் இன்புட்டு
01 பார்த்தீங்கன்னா தெரியும், 01ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ ஆன் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து 01ன்றது ஆன் ஆகும். தெரியுதுங்களா? ஓகே, இப்படி தான் வந்து ரீட் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணணும். பிஎல்சி ப்ளஸ் இல்லை ரிலே வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கனாலும் ரிலேலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரீட் சுவிட்சில் எனக்கு மைனஸ் வருது அப்படின்னா ரிலேவோட மைனஸில் 0 வோல்ட் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ரிலே காயில் இருக்கும். ரிலே காயில் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து நீங்கள் எஸ்எம்பிஎஸ்லேருந்து எடுத்து கொடுத்துக்கணும். ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலே ஆக்டிவேட் ஆகிடும். சப்போஸ் இது வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக கொடுத்துட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ் இருக்கும். ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ரிலேயில் கொடுத்தீங்கன்னா ரிலே ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. அது நீங்கள் வந்து வாங்கும் போது உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அகைன் நான் பண்ணுற பாருங்கள், எனக்கு எப்போ மேக்னெட் கூட கான்டாக்ட் ஆகுதோ அப்போ இந்த ரீட் சுவிட்சுன்றது எனக்கு ஆக்டிவேட் ஆகும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் இதோட ஸ்பெக்கு பாருங்கள், M9Pன்னு இருக்குது. இது வந்து எஸ்எம்சி. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா D-M9P. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ரீட் சுவிட்சை வந்து ஒயரிங் பண்ணணும். இது வந்து 3 ஒயர் ரீட் சுவிட்சு. நம்மளுக்கு வந்து ப்ரௌன், பிளாக், ப்ளூ மூணு ஒயர் இருக்கும். ஸோ ப்ரௌன் வந்து 24 வோல்ட்டு, ப்ளூ வந்து 0 வோல்ட்டு, பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்புட். அதாவது ரீட் சுவிட்சோட அவுட்புட்டு நம்ம அதை இன்புட்டாக யூஸ் பண்ணிக்க போதும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ரீட் சுவிட்சை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. ப்ராக்சிமிட்டி எப்படி சென்சார் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்புறமா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எங்கேயும் ஒரு சென்சார் இருக்குது, அது பிஎன்பினா என்பினா தெரியல, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் ப்ராக்டிக்கலாக. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.